ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் மலரப் போகிறாய். உன் உள்ளமானது பூரிப்படையப் போகிறது. அதனால் ஏன்னா உன் முக்கிய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகிறது. கேட்டுவிடே, அனுபவித்து கேட்டுவிடே. இந்த முக்கிய விருப்பத்திற்காக எவ்வளவு நாள் காத்திருந்தாய்? நீ இதுவரை பட்ட கஷ்டங்களை எல்லாம் நான் அறிந்து கொண்டேன். தொடர்ந்து நீ துன்பங்களை அனுபவித்து வந்த அந்த உன் நிலைமையை பார்த்து விட்டேன். அதை மாற்றப் போகிறேன். அந்த நிலைமையால் நீ அந்த வழியில் எப்படி புழுவாய் துடித்தாய் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் உனக்கு என் மீது இருந்த நம்பிக்கை கடுகளவும் குறையவில்லை. சாயின் மீது இருந்த அன்பும் பக்தியும் கூட சிறிதும் மாறவில்லை. எனவேதான் உனக்கு இப்போது உனக்கு பிடித்த உன்னுடைய முக்கியமான விருப்பத்தை நிறைவேற்ற தயாராகிவிட்டேன். இன்னும் சிறிது நேரத்தில் உன் முகம் மலர்ந்து ஆனந்தத்தில் பூரிப்படையப் போகிறாய். செல்வமே, என்றுமே மாறாத கஷ்டம், தீராத துக்கம் என்று ஏன் துவண்டு போகிறாய்? ஏன் கவலையில் கலங்கி போகிறாய்? நேற்று வரை எதுவுமே நடக்காத உன் வாழ்க்கையில் நாளையிலிருந்து நல்லது நடக்கலாம். பாரேன், எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வந்து உன்னை நாடி வந்து சேரப்போகுது பார். உன் சாயின் அறிவுரையை ஏற்று நடப்பவர்களையும், சாயின் கட்டளைகளை ஏற்று மதித்து நடப்பவர்களையும் இந்த சாயிற்கு மிகவும் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். மேலும் அப்படிப்பட்டவர்கள் தைரியசாலியாக இருந்தால் உன் சாய்க்கு இன்னும் அதிகமாகவே பிடிக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நான் கட்டாயம் காத்து அருள்வேன், கைவிட மாட்டேன். நீயும் அப்படிப்பட்டவர் தானே? எனவே உனக்கு மலர்ந்த தாமரை போல் உன் வாழ்க்கையை மலர வைத்து உனக்கு எல்லா சுகங்களையும் வழங்க வளமோடு வாழ வைப்பேன். நீ வேண்டியவைகளையும் நினைப்பவைகளையும் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன். எந்த காலத்திலும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். உன் சாய் உனக்கானதை செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன். நன்மைகள் உன்னை தேடி வரப்போகிறது. நீ விரும்பிய வாழ்க்கையை கட்டாயம் உனக்கு தருவேன். உனக்கு பிடித்ததை நிச்சயம் தருவேன். முடிந்தது உன் சோதனை காலம்னு வச்சுக்கோ. இனி நல்ல காலம்தான், வெற்றியான காலம்தான் உனக்கு. உன் பிரச்சனைகள் தீர்ந்து விட்டது. நிறைவான வாழ்க்கைக்கு வழிகாட்டி விட்டேன் உன் சாய். அப்போ உன்னை வேறு வடிவில் வந்து நீ இழந்தவைகளை அனைத்தும் ஒட்டுமொத்தமாக சேரப்போகிறது. கஷ்டங்களை மட்டுமே உன் வாழ்க்கையில் வைத்திருக்கிறாய் என்று நீயாக நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படியே வச்சுக்கோயின், அதை கூட நான் அறியாமலா இருப்பேன். நீ வாழ்க்கையில் எப்படி போராடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். என் கையானது உனக்கு உதவ துடிக்கிறது, மறிக்கிறது என்று மட்டும் நினைக்காதே. உன் பிரச்சனைகளை தீர்க்க பல உதவிகளோடு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். எப்போது தீரும் என்று நீ நினைத்திருந்த பிரச்சனை ஒன்று என் உதவிகளால் தீர உள்ளது. நான் காட்டும் சரியான பாதையில் நீ சென்று கொண்டிருக்கிறாய். அதே வழியில் நீ கவனத்தோடு சென்றால் உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாகும். நீ செய்ய துவங்கும் எந்த காரியமானாலும் சரி, சாயியை நினைத்த பின், சாயியை வணங்கிய பின் என் உதியை நெற்றியில் இட்டு தொடங்கு. உன் செயலும் காரியமும் தோற்று போகாது, நிச்சயம் தடைபடாது. உன் வாழ்க்கை எல்லோரும் சொல்லும் வகையில் அமையணும், அவ்வளவுதான். அப்போ உன் சாய் எப்படிப்பட்ட வாழ்க்கையை தருவேன்? நீ பிறர் மதிக்கும்படியான வாழ்க்கையை நான் தருவேன். தோல்வியில் முடிந்து விடுமோ என்ற பயத்தோடு உன்னுடைய செயலை சரியாக செய்யாமல் இருக்காதே. வெற்றி தவறிவிடும். தோல்வியில் முடிந்து விடுமோ என்ற பயத்துடனே செயல்களை செய்யாமல் வெற்றி உனக்கே என்று நம்பிக்கையோடு செயல்பட்டால் மிகப்பெரிய நன்மையை நீ நிச்சயம் சந்திப்பாய். பல சிக்கல்களையும் ஆபத்துகளையும் கடந்துவிட்ட நீ எதன் மீது இருக்கும் சந்தேகத்தை
கைவிட்டுவிடு. நம்பிக்கை ஒன்றே உன்னை வாழ வைக்கும். சந்தேகத்தை மனதில் சிறிதும் வளர விடாமல் மூளையிலேயே கிள்ளி எறிந்துவிடு. எப்போதும் நீ துன்பங்களை விரட்டி அடிக்க தயாராக இரு. இன்பங்கள் சூழ ஆனந்தமாக வாழ இருக்கிறாய் நீ. அற்புதமான வாழ்வு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நாலாபுறமும் துன்பங்கள் சூழ நடுவில் நம்பிக்கையுடனும் இந்த சாயியை கைகூப்பி வணங்கி நிற்பது என் கண்கள் பார்க்காமல் இல்லை. உன் உதவிகள் பல வழிகளில் கிடைக்கும், கவலையே படாதே. என் உதவிகள் பல வழிகளில் கிடைக்கும், கவலையே படாதே. மாற்றத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துவேன். உன் புலம்பல்களை கேட்கும் தற்போதைய நிலையில் உனக்கு தேவைப்படும் மிகப்பெரிய உதவி நிச்சயமாக கிடைக்கும். அந்த உதவியால் தான் உன்னுடைய முக்கியமான விருப்பம் நிறைவேறும். சாதிக்கப் போகிறாய், சாதனை படைக்கப் போகிறாய். அற்புதத்தை நான் தரப்போகிறேன், நீ அதை அனுபவிக்கப் போகிறாய். அப்போ உன் உள்ளமானது இப்போதே குதூகலிக்கிறது தானே. உன் மனமானது பல வழிகளில் சந்தோஷத்தை தெரிவிக்கும். அந்த உள்ளத்தின் வெளிப்பாடு வெளியில் தெரியும். இந்த நாளுக்காகத்தானே காத்திருந்தாய். தேவையான தருணத்தில் உனக்கு நான் கிடைக்க செய்து விட்டேன் அல்லவா. விரைவில் உன் நிலை மாறும் என்று இதனால் தான் சொன்னேன். கட்டாயம் மாற்றுவேன் என்று சொன்னேன், மாற்றிவிட்டேன். இப்போது உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் எல்லா கஷ்டங்கானங்களும் நிரந்தரமே கிடையாது. அதை திரும்ப திரும்ப சொல்லிவிட்டேன். வெகு விரைவில் மாற்றுவேன். அவைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன். தாமதமாக கொடுத்தாலும் தப்பாமல் கிடைக்கும். பொறுமையோடு இருக்கும் உனக்கு நல்லதை நடத்தி காண்பிக்கப் போகிறேன். இனி நீ கலங்கி நின்ற நாட்களை எல்லாம் மறந்துவிடணும். இதுதான் மிக முக்கியம். பழையதை கழிந்து விட்டன, பழையதை கழித்து விடு, பழையதை மறந்துவிடு. கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும். இனி வரும் நாட்கள் நல்லதாக இருக்க வேண்டுமென்றால் இப்போதைய சூழ்நிலையை அழகாக நடத்திவிடும். நான் இருக்கிறேன் உனக்கு. உன்னை கைபிடித்து தூக்கி விடுவதற்கு உன் சாயி நான் இருக்கிறேன். உன் துன்பம் நீங்கிவிடும். கஷ்டம் என்பது காணாமல் போகும். கடுகளவு கூட வெளியில் தெரியாது. நான் பார்த்துக்கொள்கிறேன். நீ என்னை நம்பி பக்தியோடு வழிபட்டு என்னையே சார்ந்து இருக்கும் உனக்கு நிச்சயம் இன்னும் சற்று நேரத்தில் முகம் மலர்வதற்கான வாய்ப்பை தரப்போகிறேன். மகிழ்வாய், மனம் மலர்வாய், முகம் மலர்வாய், பூரிப்படைவாய். ஓம் சாய்ராம்.